அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்பது ஜபத்தால் ஜெயிக்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஜபத்தால் ஜெயிக்கும் மாதம். இப்போ பேர் அந்த தலைப்புலேருந்து புரிஞ்சிருக்கலாம், அந்த அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக நல்ல அந்த ஜெபம் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஏழ்றையோட பாதிப்போ, இந்த ராகு கேதுவோட பிரச்சனைகளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல், உங்களுக்கு 10க்குரியவன் 5ல் இருக்கிறப்ப செயல் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிடும், அதிர்ஷ்டமாக முடிஞ்சிடும். உங்கள் லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உச்சமாக 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. ஆனால் அவர் அஸ்தங்கதமாக இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து தான் பண்ணிக்கணும். அதிர்ஷ்டம் வரும், ஜெயிக்க முடியும். ஆனால் ஜெபத்தால் தான் முடியும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நாம ஜெபம், இந்த மந்திரம் தேவை. அண்ட் அவரே 4ஆம் இடம் போகிறார். எப்போ? 4/8/2026 அன்று 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மிகவும் சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டம் இருக்கும், அவன் அருள் இருக்கும். அதனால தான் ஜெபத்தால் ஜெயிக்கணும்னு. ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பீங்க. பட் 4ஆம் இடம் போகிறப்ப அது ஒரு செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துது. 4ல் இருக்கிறப்ப சுகக்கேடுகள் வரும், ஒழுங்காக பண்ண முடியாது, தொழில் வேலை ரீதியாக எல்லா பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி வரும். அதனால தான் ஜெபம் பண்ணாங்க, அந்த உடம்பு நல்லபடியாக இருக்கும். எப்படியோ அவன் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க, அதிர்ஷ்டமாக மாறும். ஏன்னா இந்த குரு பகவான் உச்சமாக இருந்தால் மிகவும் சிறப்பு தான். அவர் அஸ்தங்கதமாக ஆயிருக்கார் இல்லையா? அப்போ அவரால் பலன் கொடுக்க முடியாது. அவரோட பலனையும் சேர்த்து சூரியன் தான் கொடுக்கணும். அப்போ பெரியவங்க மூத்தவங்க, இந்த கடவுள் எல்லாருக்கும் பெரியவர், அவர் வழியாக தான். அதனால தான் ஜபத்தால் ஜெயிக்கும் மாதன்ட்டு. ஜபம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா பாதகாதிபதியான புதனும் வலுக்கிறார். ஜபம் இல்லைன்னா இப்போ சில பாதகங்கள் பிரச்சனைகளை பண்ணிக்குவீங்க. இந்த புதன் பார்த்தீங்கன்னா 6/8/2026 வரைக்குமே ஆட்சி வக்ரம்னா உச்ச பலனை கொடுப்பார். அவரும் அஸ்தங்கதமாக இருக்கார். அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் அஸ்தங்கதமாக இருப்பேன். இல்லாட்டி பெரிய அளவுக்கு பாதகங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு மற்றவங்க சூழலை சரியாக எடை போட தெரியாமல் மாட்டிக்கிறது. ஏன்னா எதிராளியே நம்ப முடியாது. மற்றவங்க ஃப்ரெண்டு பார்ட்னர் வழியாக தான் உங்களுக்கு பாதகம். ஏன்னா உபய லக்னம் உபய ராசி மீனம்ங்கிறது. அதுக்கு பாதகாதிபதியாக அந்த புதன் வரார். ஆட்சி வக்ரம்னா உச்ச பலன். அப்போ பாதகம் உச்சமாக இருக்கும், மற்றவங்க சூழல் பவர் அதிகமாக இருக்கும். உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி அதற்கேற்ற சூழ்நிலை கைதி போல் நீங்கள் மாறுறது. இல்லை மற்றவங்க அதிக பவரோட சொல்கிறது செய்யுங்க, அப்படி பண்ணுங்கன்னு ஒரு தப்பான விஷயத்தை கூட செய்ய வச்சு சில பாதகங்கள் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6/8/2026 வரைக்குமே அவர் ஆட்சியாக இருப்பது அந்த ஒரு டேஞ்சரை கொடுக்கும். அடுத்து 6/8க்கு அப்புறம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப உங்கள் புத்தியில் அந்த பாதகமான விஷயங்கள் சரின்னு தோணும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப அது அப்படி என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. லைட்டாக அப்படி தப்பிச்சுக்குவோம், பொய் சொல்லிக்குவோம், சரி பண்ணிக்குவோம், சமாளிச்சுக்குவோம், அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு தோணும். 5ல் புதன் இருக்கிறப்ப நீங்கள் நேர்மையான ஒழுக்கமான ஆள் கூட கொஞ்சம் புத்தி தடுமாறி சிக்கல் பண்ணுறது, பார்த்துக்கலான்னு பொய் சொல்கிறது, இல்லை சமாளிச்சுக்குவோன்னு ஏதாவது செய்கிறதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் அஸ்தங்கதமாக இருக்கார். பெரியவங்க சப்போர்ட் இருக்குது, அவர் இருக்கார்.
தெரியாமல் பண்ணிக்குவோம், மாட்டிட்டோன்னா அவர்கிட்ட சொல்லி தப்பிச்சுக்குவோம், அவர் நம்மளை விட்டுருவார், இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லி தப்பிச்சுக்குவோம், அப்படி இப்படின்லாம் ஒரு தோணும். அண்டு 6ல் கேது இருக்கிறது. மெடிடேஷன் ஒண்டி பண்ணிட்டீங்க, மிராக்கிள் வரும். மறைமுகமாக பல நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் கூட யார் இருக்கா? 6 8 கூடையவன், 3 8 கூடையவன். தைரியம் இருக்காது, ஆனால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஓவர் தைரியமாக பண்ணிங்கன்னா அங்கே சொதப்பலாக மாறும், ஜாக்கிரதை. அதுதான் செவ்வாய். நீங்கள் பொதுவில் கொஞ்சம் எதிர்பாலினற்ற ஒரு பயம் இருக்கும். பொதுவில் நீங்கள் பயந்தாங்களின்னு சொல்ல முடியாது, அப்படின்னாலும் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவங்க. எங்கே நம்ம நிம்மதி சந்தோஷம் போயிட போகுது, கெட்டுற போகுது, சிக்கலாகிட போகுது, விரயமாகிட போகுதுங்கிறதுல குறியாக இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் மெடிடேஷன் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தப்பிப்பீங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மைகள் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா கோள்களுமே இந்த ராகு கேதுவின் பிடியில் இருக்கிற மாதிரி, எக்ஸப்ட் இந்த சுக்கிரன் அப்படி மாறுறதால எதிர்பாலினர்கிட்டையும் குடும்ப பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்கள்ட்டையும் ஒரு இணக்கமானது, பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட ஒரு இணக்கமாக இருந்துக்கிட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, எல்லாம் அவன் அருள்பீங்க. ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுறவங்க கூட யாராவது தள்ளி விட்டுருவாங்க, எப்படியோ நீந்தி கரையேறிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. ஜெபம் பண்ணலன்னாக்கா உங்கள் ஜாதகம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பிறப்பு ஜாதகம் அப்படின்னா வீக் ஆகும். கெட்ட தசாபுத்தி இருந்துகிட்ருக்குன்னா சிக்கல் வரும். ஜெபம் பண்ணிட்டா கெட்ட தசாபுத்தினாலும் வீக்காக இருந்தாலும் ஓரளவு ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் வேண்டும். ஏன்னா இந்த புத்தியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆசையை இதெல்லாம் கொடுப்பார் தான், செய்யலான்னு தான் தோணும், ஆனால் செய்ய மாட்டீங்க. அதான் பிரச்சனை. 3ல் இருக்கிறப்ப செய்வீங்க, 4ல் இருக்கிறப்ப அது உடம்பு சரிப்பில்லை, இது பண்ணல, ஆமாம்போ என்ன கடவுளை நம்பி, எல்லாம் ஒரே பிரச்சனை, ஒரே இதாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5க்குரிய அந்த சந்திரன் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பவர் மனசு. அதனால தான் பயம் வரும், எதுவும் நிரந்தரம் இல்லாத மாதிரி இருக்கேன்ட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேலாம் இருக்கும். சனி பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 2.25 நாளுக்கு ஒரு ராசியை வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறதால எதுக்கு ரிஸ்க்குன்னு ஒரு சேஃப்டி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அந்த சேஃப்டி ப்ளேயோட மெடிடேட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன தான் சேஃப்டி ப்ளேயில் துளியோண்டு செஞ்சால் கூட அதிர்ஷ்டமாக ஜெயிச்சிருவீங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும், நன்மை கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா பயந்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க தயங்கிக்கிட்டு நல்ல வாய்ப்புகளை, ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி லக்னாதிபதி உச்சமாகிறார். அந்தஸ்து மரியாதை உயரும், புதிய வாய்ப்புகள், புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதன் மூலம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு மரியாதை கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு அதை பயன்படுத்த தயங்குனீங்கன்னா, ஏன்னா நீங்கள் உபய லக்னம் தான், மீன லக்னம், மீன ராசி இப்படியும் அப்படியும் உள்ள ராசி தான். எல்லாம் செய்ய மாட்டீங்க, தொடர்ச்சியாக செய்ய மாட்டீங்க, ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிட்டு சிக்கல் பண்ணுவீங்க. மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு பாதகங்கள் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பெரியவங்க மூத்தவங்க வழியாக நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிறதுலையே மிகப்பெரியவனான அந்த சூப்பர் பவரால் நீங்கள் ஆச்சரியத்தை பார்க்கலாம். நம்மளுக்கா அப்படி நடந்துச்சுன்னு கிள்ளி பார்க்க முடியும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதில் சூரியன் புதன் இணைந்திருப்பது நிபுணத்துவத்தையும், குரு லக்னாதிபதி உச்சமாகிறது, 10ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது, பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை உயர்வது, நீங்களே ஒரு பெரிய மனிதனாக மாறுற மாதிரிலாம் அவன் அருளால் கிடைக்கும். அதனால தான் ஜபம் எல்லா அத்தனை பேரும் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கங்க. மீன் லக்னம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சரியத்தை டெஃபினட்டாக பார்ப்பீங்க. கெட்ட தசாபுத்தின்னா கூட எப்பா தப்பிச்சோண்டா, இதுவரையிலும் பிரச்சனையாக இருந்தது, இப்போ எப்படா மாறுது, ஓரளவு நல்லா இருக்கே, ஓரளவு ரிலீஃப், அதுக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.